எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிக் அண்ட் டேஸ்டியாக ஈஸியாக ஒரு வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம். என்னுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் தாங்க ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. பின்னே நல்லாயிருக்கும். எங்கிட்ட நல்லெண்ணெய் தீர்ந்து போச்சு, அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சாரி, சொல்ல மறந்து. வெங்காயம் பாதி அளவு வதங்கின பின்னாடி ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரு 4 வரமிளகாய் போட்டிருக்கேன், காட்டு மிளகாய். நீங்கள் கூட உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னாக்கா ஒரு 2 காஷ்மீரி சில்லி இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. ஏன்னா அது காரம் கொடுக்காது. அடுத்தது சின்ன ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனிச்சுன்னா போதும். ஏன்னா ரொம்ப வதக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வெங்காயம் கரிஞ்சு போயிடும். இது கூட அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது ஆறின உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் கடைசி கொஞ்சம் மல்லி இலை இது கூட போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த சூட்லேயே இந்த மல்லி இலை போடும்போது கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் மணமாகவும் இருக்கும் இந்த சட்னி. பாருங்க, இது ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் பாருங்கள், இட்லி வெந்துட்டுருக்கு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு செம்மையாக இருக்கும். நான் அதோட தான் சாப்பிட போகிறோம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி வேகிறதுக்குள்ளே பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் குறப்பாக ஒரு 90% அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. இந்த சட்னிக்கு ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்படி தாளிச்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பர் அண்ட் டேஸ்டியாக ஒரு வெங்காய சட்னி ரெடிங்க. நான் இந்த இட்லியோட தாங்க நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இட்லி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கே இட்லி பிடிக்காது. இந்த சட்னிக்காக நான் இன்றைக்கி இட்லி செஞ்சேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சட்னி வேறு மிளகாய் பொடி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு சட்னிக்கே நல்லா 10 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.